ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் வந்து செல்ஃப் ஸ்டோரேஜ் பிஸ்னஸ் வந்து அதோடய பிஸ்னஸ் மாடல் என்ன அண்ட் அதோட ஏர்னிங் பொட்டென்ஷியல் என்ன அண்ட் எந்தமாதிரி லொக்கேஷன்ஸில் வந்து அது பண்ணலாம் அதை பற்றி பார்ப்போம். ஸோ இப்போ வந்து நம்மளோட செல்ஃப் ஸ்டோரேஜ் வேர் ஹவுஸில் இருக்கோம். ஸோ இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 4 கண்டெய்னர் சைஸ் ஸ்டோரேஜ் யூனிட்ஸ் வச்சுருக்கோம். அண்ட் ஸோ இது வந்து லைக் அரௌண்ட் ஓவர் 1.5 years ஆல்மோஸ்ட் வச்சுருக்கோம். ஸோ இந்த பிஸ்னஸ் மாடல் என்ன அண்ட் இது எப்படி ஒர்க் ஆகுது அண்ட் என்ன செட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இதுக்கு தேவைப்படும் அண்டு இதில் எவ்வளோ ரெவென்யூ பொட்டென்ஷியல் இருக்கும் அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் வந்து செல்ஃப் ஸ்டோரேஜ் அப்படின்னா என்ன அப்படின்னா வந்து இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இந்தமாரி குட்டி குட்டி கண்டெய்னர்ஸ் மாதிரி ஸ்டோரேஜ் யூனிட் இருக்கும். அதில் வந்து இந்தமாரி ரோல் கேஜ் போட்டு டோர்ஸ் இருக்கும். அண்ட் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா வந்து யூ வில் ஹையர் த ஸ்டோரேஜ் யூனிட்ஸ். இந்த ஸ்டோரேஜ் யூனிட் நீங்கள் வந்து ஹையர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களோட சாமான் நீங்கள் வச்சுப்பீங்க. ஸோ இது வந்து பர்சனல் ஸ்டோரேஜோ இல்லை வந்து பிஸ்னஸ்க்காகவோ ஸோ இட்ஸ் டோட்டலி அப் டு யூ. ஸோ நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் சர்டன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து இந்த ஃபயர் ஆர்ம்ஸ்லாம் வைக்க முடியாது அண்ட் ஃபியூவல் ஸ்டோர் பண்ண முடியாது. ஸோ பெரிஷபிள்ஸ் பண்ண முடியாது. அந்தமாரி வந்து கோல்ட் ஸ்டோரேஜ் ஃப்ரோசன்னு அந்தமாரி சில ரேட்டட் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து பண்ண முடியாது. மற்றபடி வந்து you can store plenty of other things like உங்களோட ஃபர்னிச்சர் ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம்ஸு ஸோ இதுமாதிரி நிறைய விஷயத்தை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம். இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா வந்து இட்ஸ் லைக் கிரவுண்ட் ஃப்ளோர் யூனிட்ஸ் அண்ட் மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் இருக்கும், சம்டைம்ஸ் செகண்ட் ஃப்ளோர் இருக்கும். இந்தமாதிரி டிஃப்ரெண்ட் கேட்டகரி ஆஃப் யூனிட்ஸ் இருக்கும். முக்கால்வாசி வந்து இந்த கிரவுண்ட் ஃப்ளோர் யூனிட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக இருக்கும். என்ன ரீசன் அப்படின்னா இது வந்து நீங்கள் இந்த ட்ரக் வச்சு நீங்கள் நிறைய ஹெவியான ஐட்டம்ஸ் வச்சுருக்கீங்க, அடிக்கடி டெலிவர் பண்ணுறீங்க, இல்லை வந்து கஸ்டமருக்கு வந்து ப்ரெசன்டேஷன் கொடுக்குறீங்க அப்படின்னா வந்து இந்தமாரி யூனிட்ஸ் வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ இது வந்து கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக இருக்கும். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் இந்த மேலே இருக்கிற ஃப்ளோர் யூனிட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பிஸ்னஸஸ் வந்து சின்ன சின்ன ஐட்டம்ஸு எதெல்லாம் வந்து அவங்க ட்ராலியில் பிக் பண்ணி கொண்டு போய் டெலிவர் பண்ணலாமோ ஸோ அந்தமாரி ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்கவங்களாம் வந்து மேலே இருக்கிற யூனிட்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அண்ட் ஸோ இந்த பிஸ்னஸ் மாடலை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டோரேஜ் யூனிட்ஸ் வந்து இந்த கம்பெனிஸ் வந்து இந்தமாரி குட்டி குட்டியாக நிறைய கண்டெய்னர் ஷேப்பில் வந்து பண்ணிவிட்டு இதில் வந்து ஒவ்வொருத்தங்களுக்கும் வந்து ஒவ்வொரு யூனிட்டாக வந்து அசைன் பண்ணுவாங்க. நீங்கள் ஒரு யூனிட் வச்சுக்கலாம், 10 யூனிட் வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ ரெக்குயர்மெண்ட் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இந்த யூனிட்டில் வந்து அவங்க வேறு என்னென்ன ஃபீச்சர்ஸ் ஆஃபர் பண்ணுவாங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரியல் லிஃப்ட் இருக்கும். இண்டஸ்ட்ரியல் லிஃப்ட் எதுக்கு அப்படின்னா வந்து முக்கால்வாசி நீங்கள் ஸ்டோர் பண்ணுற ஐட்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா லைக் அரௌண்ட் ஒரு சம்டைம்ஸ் வந்து இட்ஸ் லைக் வே அரௌண்ட் 500 kgsலேருந்து 1 ton வரைக்கும். ஸோ இட் வில் பி வெரி வெரி ஹெவியான ஐட்டம்ஸாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா லைக் இந்த லிஃப்ட் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 1.5 tons. ஸோ இட்ஸ் இண்டஸ்ட்ரியல் லிஃப்ட். ஸோ இவ்வளோ பெரிய லிஃப்ட் இருக்குது. ஸோ இந்தமாதிரி நீங்கள் இவ்வளோ பெரிய ஏதாவது பேக்கேஜஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா இது கொண்டு வரலாம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இங்கே வச்சுருக்கிறதுல வந்து இருக்கிற யூனிட்ஸில் வந்து எங்களோட பேக்கேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பெருசு. சம்வேர் அரௌண்ட் 2.3 meters வந்து பெரிய பேக்கேஜ். அண்ட் ஸோ இதில் வந்து நெக்ஸ்ட்டு செட் ஆஃப் சர்வீசஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து ப்ராடக்ட்ஸ்லாம் விற்பாங்க. ஸோ அந்த ப்ராடக்ட்ஸ் இந்த சென்ஸ் வந்து பாக்ஸஸ், இந்த காட்டன் பாக்ஸஸ்ஸு, பெல்லட்ஸு, அதுக்கப்புறம் வந்து அடிஷ்னலாக வந்து இந்த ஸ்டோரேஜ்க்கு வந்து நீங்கள் ஏதாவது வந்து சார்ட் ஆஃப் லைக் ஃபில்லிங் மெட்டீரியல்ஸு அந்தமாரி ஏதாவது ஸ்டோரேஜ் ரிலேட்டடாக இருக்கிற சர்வீசஸ்ஸு, ப்ராடக்ட்ஸு அது எல்லாத்தையும் வந்து இவங்க விற்பாங்க. அண்ட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் இந்த ஆட்டோமேட்டிக் லைட்லாம் ஒர்க் ஆகாது. ஸோ அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்கேரியாக தான் இருக்கும். அண்ட் இந்த யூனிட்ஸில் காஸ்ட் வைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆஸ் எ செட் வந்து இந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிறது வந்து சீப்பாக இருக்கும். அண்ட் அப்பர் ஃப்ளோர்ஸில் இருக்கிறதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் கிரவுண்ட் ஃப்ளோர் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். அப்பர் ஃப்ளோர்ஸ்லாம் கொஞ்சம் சீப்பராக இருக்கும். தட் இஸ் அ திங். அதேமாதிரி லிஃப்ட் கிட்டக்க இருக்கிற யூனிட்ஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக இருக்கும். ஸோ பர் யூனிட் ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற இந்தமாரி யூனிட் வந்து ஒரு யூனிட் வந்து சம்வேர் அரௌண்ட் $300, அதாவது 15,000 rupees to அரௌண்டு ஒரு 25,000 rupees வரைக்கும் போகும் சைஸ் வாரியாக. முக்கால்வாசி இந்தமாரி ஸ்டோரேஜ் யூனிட்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு மினிமம் வந்து லெட்ஸே ஒரு 200-300 யூனிட்ஸ் அந்த மாதிரி வந்து இருக்கும். ஸோ யூ கேன் ஸ்ப்ளிட் த காஸ்ட். இது வெவ்வேறு சைஸும் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு மாதத்துக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் வில் பி லைக் ஆல்மோஸ்ட் லைக் செவரல் lakhs to crores. ஸோ அந்த அளவுக்கு வந்து தேல் மேக் இன்கம். அண்ட் இந்த பிஸ்னஸ்குள்ளே நீங்கள் வரணும் அப்படின்னா வந்து என்ன வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பெரிய லேண்ட் வேணும்.
அண்ட் வேர் ஹவுஸ் கட்டுறதுக்கான லேண்ட் வேணும், அண்ட் ஆல்சோ ஒரு கமர்ஷியல் ஜோனில் இருக்கணும். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து ரெசிடென்ஷியல் ஜோன்லாம் இந்தமாரி வந்து ஸ்டோரேஜ் யூனிட்ஸ் அலௌட் கிடையாது. ஸோ அதனால் கமர்ஷியல் ஜோன் இருக்கணும். அண்ட் ஃபயர் சேஃப்டி ஹசார்டு அண்ட் ஆக்குபேஷனல் சேஃப்டி ஹசார்டு இந்தமாதிரி நிறைய ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்குது. எல்லாத்துக்கும் வந்து தனித்தனி டிபார்ட்மெண்ட்ஸு, தனித்தனி அப்ரூவல் சிஸ்டம்ஸு இதெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வாங்கிட்டு இந்த ஸ்டோரேஜ் பில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை நீங்கள் வந்து பப்ளிக்குக்கோ இல்லை பிஸ்னஸஸ்க்கோ வந்து நீங்கள் ரெண்டலுக்கு கொடுக்கலாம். ஸோ கால்டு செல்ஃப் ஸ்டோரேஜ் யூனிட். ஸோ இங்கே வந்து யாரும் உங்களுக்காக வந்து பாக்ஸஸ்லாம் மூவ் பண்ண ஆள்லாம் வர மாட்டாங்க, நீங்கள் தான் ஹையர் பண்ணணும். அண்ட் பட் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு இடம். ஸோ நீங்கள் ஒரு இவ்வளோ பெரிய வேர் ஹவுஸ் வந்து நீங்கள் வாங்க முடியாது, உங்களுக்கு அவ்வளோ பெரிய ரெக்குயர்மெண்ட் இருக்காது. அப்படின்னா இந்தமாரி ஸ்டோரேஜ் யூனிட்ஸில் உங்களுக்கு எவ்வளோ ரெக்குயர்மெண்ட்டுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து இங்கே வந்து நீங்கள் லீஸ்க்கு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ எங்களோட ஹரிகுருவோட ஃபர்னிச்சர் இம்போர்ட்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1.5 வருஷமாக வந்து இந்தமாரி இருக்கிற ஒரு ஸ்டோரேஜ் யூனிட்ஸில் தான் வச்சு பண்ணிருக்கோம். So far going good. So I think that's about it, guys. This is self storage unit. So this is how it works. நம்ம அடுத்த வீடியோவில் we'll catch up again. And அதுக்குள்ளே இந்த லைட் போயிடுச்சு. Alright, we'll see you again. Thanks guys. Cheers.